நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது, கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்களை தரப்போகின்றன, எந்தெந்த விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நவ கிரகங்கள் ஒரு ஒரு ராசியில் அமர்ந்திருப்பாங்க. அந்த ராசியின் அமைப்பு அவர்கள் அமர்ந்த செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம கோச்சார ரீதியான பலன்கள் தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசியான 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அக்டோபர் மாதம் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும், சூரிய பகவான் கன்னி ராசியிலும், புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பார். துவக்கத்தில் புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்திருப்பார். குரு பகவான் வக்ர நிலையில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மதியத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார். அதே போல் சனி பகவானும் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார். கேது பகவான் கன்னி ராசியிலும், ராகு பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள். ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோச்சார ரீதியான பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசினியர்களுக்கு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன என பார்க்கிறோம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உறுதியாக அது சரியாகிவிடும். சின்ன சின்னதாக மருத்துவ செலவு போய்கிட்டே இருக்குது, குடும்பத்தில் மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய மருத்துவ செலவு ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். அப்போ கண்ட்ரோலுக்கு வந்துட்டாலே அதுவே நம்ம பெரிய சந்தோஷம் இல்லைவா? அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கொடுக்க போகின்றன. அதுபோல் கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கடனை அடைக்கிறதே கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நமது கும்பராசினியர்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலேருந்து கொஞ்சமாச்சும் குறைச்சி இந்த மாதம் நான் கொஞ்சமாக என்னுடைய கடன்லேருந்து பாதியை குறைச்சிட்டேயா இல்லை முழுசாகவே அடைச்சிட்டேயா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போது. எதிர்பாராத லாபங்கள், அதாவது எதிர்பாராத லாபம்னா எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா என்ன நினச்சிருப்போம், இந்த பிஸ்னஸில் இந்த மாதம் ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும், இல்லை ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கும், இல்லை 10 லட்சம் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய தொழில் தக்கன நம்ம ஒரு அமௌண்ட் நிர்ணயம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலிருந்து டபுள் மடங்கு கிடைச்சா எப்படி, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். எந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் உறுதியாக அந்த போட்டியில் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்துக்கிருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வெளிநாடு பயணம் மிக அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு சென்று அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், மருத்துவத்துறை அல்லது மெடிக்கலில் வேலை பார்க்குற நமது அன்பர்களுக்கு, நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களுடைய துறையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பட்டு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் வங்கித்துறையில் பயணிக்கும் நமது கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன. குழந்தை பாக்கியம் காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாய் உட்கார்ந்தாருன்னா இந்த மாதம் குரு வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை உறுதியாக கூற முடியும். குரு வக்ர பயிற்சி வீடியோவில் முழுமையாக சொல்லியிருப்போம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வக்ர பயிற்சி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு,
கும்பராசினியர்கள் குரு வக்ர பயிற்சி மூலமாக என்னென்ன நன்மைகளை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், அனுப்பிவிடுங்க. ஸோ அதன் மூலமாக அவர்களும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்கட்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி தொழில் கொடுப்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. வட்டி தொழில் பண்ணுறவங்க கட்டாயமாக இந்த மாதம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு கொடுத்துருவாங்க, வட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பணம் ஒரு லாக் போய் ஏற்பட்டுரும். ஸோ கவனமாக இருங்க. அதிக வட்டி வாங்க வேண்டாம். கரெக்டான வட்டி வாங்கி கரெக்டான சூழ்நிலை செஞ்சீங்கன்னா பாதிப்பு கிடையாது. ரெண்டாவது, இப்போ அதிகமாக வட்டி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. அதேபோல் அடுத்தவர்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தலையிட வேண்டாம். அதேபோல் ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டு திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் ஆகி இருக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக செஞ்சிங்கன்னா பாதிப்பு கிடையாது. நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போதும் சரி, நீர்நிலைகளில் போகும்போதும் சரி, கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. ஒரு சேஃப்டி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக போனீங்கன்னா பாதிப்பு கிடையாது என்பதை பார்க்கிறோம். கும்பராசினர்கள் எப்போதுமே அத்தனை நபர்களுடன் இருக்கும்போது தனியாக தன்னுடைய தனித்திறமையை வெளிக்காட்ட வேண்டுங்கிற ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சில கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கவனத்தை நிலைநிறுத்துவதனால நிதானமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த மாதத்தின் வழிபாடு பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதேபோல் விநாயகரை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றமும் மிக அற்புதமான சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். உங்களுடைய ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இந்த பொது பலனானது குறைந்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, ஐயா நீங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க சார், நீங்கள் பயங்கரமாக முன்னேற்றம் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நிறைய நேர்கள் நமக்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. தப்பு இல்லைங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இது பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தற்போது நடக்கும் தசாபுத்தி என்ன, நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக என்ன தசாபுத்தியில் எந்த செயல்பாடுகளில் நீங்கள் பிறந்தீங்க, இப்போ உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் என்ன மாதிரி நடந்திருக்கும், அதே போல் எதிர்காலங்கள் என்ன மாதிரி நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள் தெரிவிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை, எங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, வாழ்க்கையில் நாங்கள் போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் போதும். மேபி அதுவுமே தெரியலன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை வைத்தும் மற்றும் பிரசன ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும். நீங்களும் உறுதியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன். நேர்களே, அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக நம்மளை தொடர்பு கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வகுப்பானது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும். ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் என்ற கணக்கில் உங்களுக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கப்படும். எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். அதற்கான கால அளவு நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கினா போதுங்க.
இது பெண்களும் கற்றுக்கொள்கிறார்கள், ஆண்களும் கற்றுக்கொள்ளலாம். யார் விருப்பப்படுகிறார்களோ இளைஞர்கள்லேருந்து யாருனாலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள். கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அந்த குழுவில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லப்படும். ஓகேவா? இதுவரை நம்மளுடைய ஜோதிட பலன்களையும் மற்றும் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மிக பொறுமையாக பார்த்து கொண்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை நமது யூடியூப் சேனலுக்கு தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.